இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு, வெற்றியை கொடுப்பதற்கு, காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் சொல்கிற வார்த்தை கேட்டு அதன்படி நம்மை அமைத்துக் கொள்ளும் போது, வாழ்க்கையை சரி செய்து கொள்ளும் பொழுது, ரிப்பென்ட், ரிட்டைன், ரிஃபார்ம், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஆமென் சொல்லுமா? நான் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்து அதை திருந்தி நான் ஜெயம் பெற்றது போல நீங்களும் ஜெயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அப்ரிஷியேட் பண்றாரு, குறைகளை சொல்றாரு. குறைகளை சொல்லி திருந்தும் போது அங்க ஆண்டவர் முடிவுரையா சொல்றாரு, எல்லாம் 7 சபைச்சு ஜெயம் கொள்ளுகிறவன், இதெல்லாம் சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு தான் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? யாரு இதை கேட்டு ஜெயம் பெறுகிறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்கிற பரிசு என்னவென்றால், 7ஆம் வசனம் வாசித்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கொள்கிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன். யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. ஆமென்.